நான் என்ன பண்ணியிருக்கேன் 1.5 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நம்ம என்னென்னலாம் மெஷர்மெண்ட் போட்டு நம்ம ஒரு குழம்பு வைக்கலான்றதை பார்ப்போம். பாருங்க, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதிலே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு இதையும் போட்டுக்குவோம். இதிலே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியில் இந்த மாதிரி தண்டு பகுதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம், நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம், ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுருக்கேன், இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதிலே மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துவோம். 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வதக்கிடுங்க. இதுலேயே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த 3 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சிக்கன் நல்லா வதங்கணும், நல்லா உருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வதக்கிட்டு நம்ம இதை சும்மா தட்டை போட்டு மூடி வைப்போம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு வேக வச்சோம் இல்லையா, அப்போ பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள். நல்லா இந்த நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை. இந்த சிக்கனில் உள்ள தண்ணி இதுலேயே இந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே உங்களுக்கு நல்லா சுருண்டு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீட்டு சிக்கன் மசாலா வச்சு ஒரு வீடியோ போடுன்னதுக்காக நான் சிக்கன் மசாலா வச்சு இந்த குழம்பு செய்கிறேன். இப்போது இந்த 1.5 கிலோ சிக்கனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதுலேயே மிளகாய் மல்லி எல்லாமே இருக்குன்றதுனால நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம மசாலா எல்லாமே போட்டாச்சு இல்லையா. இப்போது நம்ம இது எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோன்றதுனால அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த அளவுக்கு தரன்னே அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் நல்ல ஒரு வதக்கிட்டு இந்த மசாலாவோடு இந்த சிக்கனை ஒரு வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வேக விட்டுடலாம் தண்ணி ஊற்றி. பாருங்கள், இதெல்லாமே சிக்கன் எல்லாமே நல்லா வேகணும், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். குழம்பு இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொதிச்சு இந்த சிக்கன்லாம் வேகும் போது நமக்கு கிரேவி திக்காயிரும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ தான் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைச்சோம். அதுக்குள்ளே பாருங்கள், குழம்பு மிளகாய் தூளும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அதுவுமே நமக்கு வந்து பேக்கிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதினா இட்லி பொடி, சாதம் இட்லி பொடி புதினாவே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் 45-50 கட்டு வந்து புதினா போட்டிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். அடுத்து முருங்கைக்கீரை பொடிக்கும் நமக்கு ரெடி ஆகிருக்கு. இருக்கா அதையும் நல்லாவே அதிலே போட்டு வறுத்துருங்க. நல்லா வறுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஓவனில் வச்சு தரேன். பாருங்கள், சூப்பராக சிக்கன் குழம்பு வந்து நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை இலையெல்லாம் நல்லா தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாகவும் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து டிஃபனுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் சரி, சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.